ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஜூன் 6th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் chaired by நரேந்திர மோடி approved 4 major national highway projects. Total cost 24,249 crore. States covered Odisha, Telangana, Bihar, Madhya Pradesh. Total length 700 plus kilometer. Support by PM Gati Shakti நேஷ்னல் மாஸ்டர் பிளான். இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நரேந்திர மோடி 4 மேஜர் நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோட்டல் காஸ்ட் 24,249 crore. என்னென்ன ஸ்டேட்ஸ் கவர் ஆகுதுன்னா, ஒடிஷா, தெலுங்கானா, பீகார், மத்திய பிரதேஷ். இந்த 4 ஸ்டேட்டோட அந்த லென்த்தெல்லாம் சேர்த்து அந்த ரோடோட லென்த்து 700 + கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது எந்த ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமுக்கு PM கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எதுக்காக இந்த 4 ஹைவேஸ் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, ரோடு கனெக்டிவிட்டியை பெட்டராக கொடுக்கறதுக்கு, டிராஃபிக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ட்ராவல் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்காகவும் இந்த 4 ஹைவேஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைவே ஒடிஷாவோட கோஸ்டல் ஹைவே. அது எங்கெங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, ராமேஸ்வர் டு பராதீப் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. இதுக்காக ஆகிற காஸ்ட் 8,300.79 crore. இதுக்கான லென்த் 160.18 கிலோமீட்டர். இதோட மாடல் HAM ஹைபிரிட் அன்யூனிட்டி மாடல். நெக்ஸ்ட், மத்திய பிரதேஷோட ஹைவே ப்ராஜெக்ட். இது NH347B. ஸோ அந்த ஹைவே ப்ராஜெக்ட் தான் மத்திய பிரதேஷோடது. இதுக்கான காஸ்ட் 4,415.60 கோடி. இதுக்கான லென்த் 233.65 கிலோமீட்டர். இதுக்கான மாடலும் HAM ஹைப்ரிட் அன்யூனிட்டி மாடல். நெக்ஸ்ட், தெலுங்கானா. இது NH63 அண்ட் NH563. அதுக்காக அந்த ஹைவேக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான காஸ்ட் 7,597.16 கோடி. லென்த் 190.76 கிலோமீட்டர். மாடல் NH63. இது NH63 HAM மாடல். NH563 BOT டோல் மாடல். பீகார் காகரியா டு பியூர்னியா செக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்துரு அந்த ஹைவேக்காக. இதோடது NH31 அண்ட் NH231. இதுக்கு ஆகிற காஸ்ட் 3,936.05 கோடி. லென்த் 143.529 கிலோமீட்டர். இதுக்கான மாடல் பாட் பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர், அதாவது டோல் மாடல். HAM ஹைப்ரிட் அன்யூனிட்டி மாடல்னால் என்னென்னு பார்க்கலாமா? அதாவது கவர்மெண்ட் சைடு இருந்தும் ப்ரைவேட் கம்பெனி சைடு இருந்தும் 2 பேருமே இதுக்காகிற இந்த ஹைவேக்காகிற ப்ராஜெக்ட்டுக்கான ஷேர் காஸ்ட் ஷேர் பண்ணிப்பாங்க, ரிஸ்கையும் ஷேர் பண்ணிப்பாங்க. பாட் அதாவது பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் டோல் மாடல். இது என்னென்னா, ப்ரைவேட் கம்பெனி ரோடை போட்டுடும். கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டோல்லாம் அந்த வரி எல்லாம் கலெக்ட் பண்ணி அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுச்சோ அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இதுதான் இந்த போட் மாடல். நெக்ஸ்ட், மத்திய பிரதேஷ் ப்ராஜெக்ட் இன்க்ளூட்ஸ் 16.2 கிலோமீட்டர் க்ரீன்ஃபீல்டு பைபாஸ். அண்ட் பீகார்லேயும் 6.729 கிலோமீட்டர் க்ரீன்ஃபீல்டு பைபாஸ் போட்டிருக்காங்க. க்ரீன்ஃபீல்டு பைபாஸ் என்னென்னா, புது ரூட் இருக்கும்ல, நியூவாக ஏதாச்சும் ஒரு ரூட், அந்த ரூட் அந்த புல்வெளி இல்லைன்னா அந்த முள்செடி அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் ரோடும் இருக்காது. எக்ஸிஸ்டிங் ரோடு இருந்தாலும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ புதுசாக ரோடு போடுறது தான் இந்த க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட், அதாவது க்ரீன்ஃபீல்டு பைபாஸ் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ ஒடிஷாவோட சிஎம் பார்த்திங்கன்னா மோகன் சரண் மஹிஜி. கேபிட்டல் புவனேஸ்வர். கவர்னர் ஹரிபாபு காம்பாம்பட்டி. சாரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா ஜாயின்டு ப்ராஜெக்ட்
Glass Wing, a global cyber security initiative led by Anthropic. India gained access to Claude Mythos AI. இது யார் டிசைன் பண்ணுறாங்கன்னா டிசைனட் டு ஐடென்டிஃபை எதுக்காக பண்ணுறாங்கன்னா டிசைனட் டு ஐடென்டிஃபை சாஃப்ட்வேர் வியூனரபிலிட்டிஸ்க்காக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 150 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பங்கெடுக்குது 15 கண்ட்ரீஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிளாஸ் விங்னா என்னன்னு பார்க்கலாம். என்னென்னா இந்த சைபர் அட்டாக்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஹேக்கிங், அப்புறம் வந்து அந்த அக்கௌண்ட்டெல்லாம் வந்துட்டு திருடுறது, ஹார்ட் ட்ரைவெலாம் வந்து ஃபுல்லாக அதை வைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் இருந்து இம்பார்ட்டண்ட் டிஜிட்டல் சிஸ்டமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கான ப்ரோக்ராம் தான் இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் விங். ஸோ கண்ட்ரீஸோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக தான் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிளவுட் மைத்தாஸ் ஏஐ அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஏஐ பவர்டு செக்யூரிட்டி ஆடிட்டர், அதாவது ஆடிட்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏஐ செக்யூரிட்டி ஆடிட்டராக வந்து இது இருக்குது. இது என்னென்ன பண்ணுன்னா, சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கிற அந்த ஏஐ கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ஏதாச்சும் ஃபால்ஸ் வந்து இருக்கா, இல்லை ஏதாச்சும் தப்பு நடக்குதா, உள்ள ஏதாச்சும் சஜஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமா, செக்யூரிட்டி பேட்சஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் வந்துட்டு அத்தன்டோபிக் வந்து லீட் பண்ணுற ப்ராஜெக்ட் கிளாஸ் விங்கில் இந்தியா ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த கிளவுட் மைத்தாஸ் ஏஐ அதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு கெயின் வந்து பண்ணிட்டாங்க. இது எதுக்காகனா சாஃப்ட்வேர் வியூனரபிலிட்டிஸை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுறதுக்கு ஓவராலாக 15 கண்ட்ரீஸ்லேருந்து 150 ஆர்கனைசேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆத்ரோபிக்கோட ஹெட் குவார்ட்டர் கலிஃபோர்னியா, USA. CEO வந்து டேரியோ அமோடே. Next news, India and UK launched the Critical Minerals Global Supply Chain Observatory, GSCO. Launched வந்து New Delhi, launched by G. Kishan Reddy, Union Minister for Ministry of Mines, and UVT Cooper, Foreign Secretary of UK. இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படுறது எதுனா இந்த லித்தியம், கோபால்ட், நிக்கல், ரேர் எர்த் எலமெண்ட்லாம் வந்து தேவைப்படுது. எதுக்காகனா இந்த இவி பேட்ரி, சோலார் பேனல்ஸு, செமிகண்டக்டர், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து தேவைப்படுது. ஸோ அதுதான் வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். அதுதான் ஸோ அதோட ஷார்ட்டேஜஸ், அதை எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, எந்த கண்ட்ரியில் வந்து எடுத்தால் ரிஸ்க் இருக்குது, ஓவராலாக மானிட்டர் பண்ணுறதுக்கு உதவுறது தான் இந்த GSCO, குளோபல் சப்ளை செயின். இது வந்து லான்ச் பண்ணது இந்தியா, UK வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து இந்தியா சைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எந்த ஆர்கனைசேஷனா, டெக்னாலஜி இனோவேஷன் இன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங் ஃபவுண்டேஷன், IIT தன்பாத். UK சைடில் லான்ச் பண்ணுறது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். ஸோ GSCO வந்து எந்த ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஜான்வரி 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஓவரால் அவுட்லே வந்து 34,300 crore. டியூரேஷன் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும். Next news, Pension Fund Regulatory and Development Authority launched a new platform called Star NPS. NPS na National Pension System. இதை டெவலப் பண்ணது BSE Tech Private Limited, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு NPSனால் என்னென்னு பார்ப்போம். இது வந்து நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். அதாவது ரொம்ப வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் மந்த்லி நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்மளோட சேலரியிலேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நமக்கு பென்ஷனாக வந்து கொடுப்பாங்க. மந்த்லி இன்கம்மாக வந்து நமக்கு அது கிடைக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்புறம் பென்ஷன் இன்கம் வந்து கிடைக்கும். அதை தான் இந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ ஸ்டார் NPS என்னென்னா, NPS வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரு புதுசாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்டார் NPS. ஸோ
சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஈஸியாக ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்க முடியும். இதை டெவலப் பண்ணுறது தான் இந்த பிஎஸ்சி டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட். இதுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 85 years. ஸோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து சிகேஒய்சி அண்ட் டிஜிலாக்கர் மூலமாக வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. அடுத்து இதில் பிஆர்ஏஎன் சொல்கிறாங்க, பெர்மனன்ட் ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ என்பிஎஸ்க்கு வந்து அந்த மெம்பருக்காக ஒரு யூனிக்காக அக்கௌண்ட் நம்பரை வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டார் என்பிஎஸ்சில் இன்ஸ்டண்ட்டாக ஜென்ரேட் வந்து ஆகிடும். அதுதான் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஆன்போர்டிங் சார்ஜ் வந்து இதுக்காக 200 rupees வந்து ஆன்போர்டிங் சார்ஜ் பண்ணுவாங்க. அதர் லான்ச் இந்த பிஎஃப்ஆர்டிஏ வந்து அதை லான்ச் பண்ணது வந்து ரெகுலாட்டரி சாண்ட்பாக்ஸ் ஃப்ரேம்ஒர்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இது எஃபெக்டிவ் ஃப்ரம் 2nd June 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரெகுலாட்டரி சாண்ட்பாக்ஸ் ஃப்ரேம்ஒர்க் என்னென்னா, நியூ பென்ஷன் ரிலேட்டட் டெக்னாலஜியை வந்து பப்ளிக்கு ஃபுல்லாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்டைன் டீம் வந்து உருவாக்கி என்வாயன்மெண்ட்டை வந்து உருவாக்கி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ரெகுலாரிட்டி சாண்ட்பாக்ஸ் ஃப்ரேம்ஒர்க் சொல்கிறாங்க. இது வந்து 2nd June இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பிஎஃப்ஆர்டிஏவோட சேர்மேன் சிவசுப்ரமணியன் ராமன், ஹெட்குவார்ட்டர் டெல்லி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 2003. அடுத்த நியூஸ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திரா சிங் அனௌன்ஸ்டு அ நியூ அனுசதன் National Reaches Foundation supported digital portal. இது establishment under ANRF Act 2023 administrated by டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி. இது எதுக்கு அண்டரில் வருதுன்னா, மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அண்டரில் வருது. ஃபஸ்ட்டு இந்த அனுசதன் நேஷ்னல் ரீச்சஸ் ஃபவுண்டேஷனை என்னென்னு பார்ப்போம். இது வந்து இந்தியாவில் டாப் ரீச்சஸ் ஃபண்டிங் ஆர்கனைசேஷன். அதாவது இந்த ரீசர்ச்சர்ஸ்க்கு, காலேஜஸ்க்கு, யூனிவர்சிட்டிக்கு, சயின்டிஸ்ட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்லாம் வந்து பண்ணுவாங்கள்ல, புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அமௌண்ட்டை வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணும். அதுதான் இந்த அனுசதான் நேஷ்னல் ரீச்சஸ் ஃபவுண்டேஷன். அதை அனௌன்ஸ் பண்ணவங்க வந்து ஸ்டேட் ஓட மினிஸ்டர் ஜிதேந்திரா சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஆக்டுக்கு அண்டரில் வருதுன்னா, ஏஎன்ஆர்எஃப் ஆக்ட் 2023க்கு அண்டரில் வருது. இதை அட்மினிஸ்ட் பண்ணுறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது. அடுத்த நியூஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்சஸ் அனௌன்ஸ்டு த 29th நேஷ்னல் அவார்ட்ஸ் ஃபார் இ-கவர்னன்ஸ் 2026. அதாவது இ-கவர்னன்ஸ் ஓட நேஷ்னல் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இது எத்தனாவது எடிஷன்னா 29th எடிஷன். யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதில் வந்து 17 ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு அண்டர் 7 கேட்டகரிஸில். அதில் கோல்டு அவார்டு வந்து 10 வாங்கியிருக்காங்க, சில்வர் அவார்டு 6 வாங்கியிருக்காங்க, ஜூரி அவார்டு 1 வாங்கியிருக்காங்க. கோல்டு அவார்டு வின் பண்ணவங்களுக்கு 10 lakh ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சில்வர் அவார்டு வின் பண்ணவங்களுக்கு 5 lakh ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கோல்டு அவார்டு வின்னர் வந்து 10 ப்ராஜெக்ட். அதோட நேம்ஸ் வந்து பார்த்துடலாம், நேமோட லிஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்ரி ஸ்டாக், இதான் வந்து ப்ராஜெக்ட் நேம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டரில் வருது. செகண்ட் வந்து ஜக்ரிதி, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வருது. தேர்ட் மஹாகும்ப் 2025, பிரக்யாராஜ் மேலா அத்தாரிட்டி உத்தரப்பிரதேச அண்டரில் வருது. ஃபோர்த் பிளட் பேங்க் ட்ரான்ஸ்பிலிட்டி போர்ட்டல், கேரளா டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஸ்ட்ராட்டஜி கவுன்சில், அதான் அதோட ஆர்கனைசேஷன் நேம். ஃபிஃப்த் ஒன் வந்து ஏஐ எனேபிள்டு கிளினிக்கல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். இது சஞ்சீவானி டெலிமெடிசின் சர்வீஸ், அந்த ஆர்கனைசேஷன் வந்து வருது. சிக்ஸ்த் ஒன் டிசிஎம்எஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹை கோர்ட் ஆஃப் கேரளா. செவன்த் ஐசிஎம்ஆர் எம்ஐஎன்டிஎஸ், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், மென்டல் ஹெல்த் அண்ட் என்சிடிஎஸ். இது ஐசிஎம்ஆர், இதோட ஆர்கனைசேஷன் நேம். எயித் ஒன் சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட், இஸ்ரோ ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். நைன்த் ஒன் நாகர்பலிகா, மத்திய பிரதேஷ். 10th இன்டிகிரேட்டட் சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம்ஒர்க், பேங்க் ஆஃப் பரோடா. ஜூரி அவார்டு வந்து ரியல் டைம் ப்ரீசியஸ் பொசிஷனிங் சர்வீஸ் த்ரூ CORS நெட்வொர்க். இது வந்து அவார்ட் கொடுக்குறது சர்வே ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க. இந்த செர்மனி எங்கே நடக்குதுன்னா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் நடக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்
அண்ட் பப்ளிக் கிரீவியன்ஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி அண்டரில் வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவியன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் அண்டரில் வருது. நெக்ஸ்ட் நியூஸ், பிரபாத் மிஸ்ரா ஆஃப் த இந்தியன் ஆர்மி ஓன் த 2 prestigious awards at the graduation ceremony of the United States Army Command of General Staff College in Kansas, USA. அதாவது யூஎஸில் வந்து கிராஜுவேஷன் வந்து நடந்திருக்கு. யூஎஸில் ஜென்ரல் ஸ்டாஃப் காலேஜ் கனாஸில் வந்து கிராஜுவேஷன் நடந்திருக்கு. அங்கே இந்தியன் ஆர்மி பர்சனான பிரபாத் மிஸ்ராக்கு வந்து 2 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பைரீர் ப்ரூக்கீஸ் அவார்டு, இது அவுட்ஸ்டாண்டிங் மாஸ்டர் ஆஃப் மிலிட்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டாக்லஸ் மேக் அர்த்தூர் மிலிட்ரி லீடர்ஷிப் ரைட்டிங் அவார்டு, இது எக்ஸலன்ஸ் இன் மிலிட்ரி லீடர்ஷிப் ரைட்டிங்காக கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட் இந்தியன் ஆஃபீஸர் வந்து டு வின் போத் அவார்ட் சைமல்டேனியஸ்லி. ஆல்சோ ரிசீவ்டு த கோல்டன் பென் அவார்டு. மேஜர் பிரபாத் மிஸ்ரா வந்து செக்யூர்டு 4th ரேங்க். ஸோ இந்த யூஎஸில் நடந்த அந்த கிராஜுவேஷன் செர்மனியோட கோர்ஸ் பேர் வந்து கண்டக்டட் பை யூஎஸ் ஆர்மி, அதாவது சிஜிஎஸ்ஓசி. இதோட டியூரேஷன் வந்து 10 months கோர்ஸ். இது யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா 951 graduates, 120 international officers from 92 countries. அவார்டு வின்னிங் தீசிஸ் வந்து இந்தியாஸ் பியூரஸ்ட் ஆஃப் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இன் அ மல்டி போலார் வேர்ல்டு. ஸோ அந்த தீசிஸ்க்காக இவங்களுக்கு 2 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ரா வந்து 22 கூமன் ரெஜிமெண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி, அதாவது பேட்சாக பிரிப்பாங்கள்ல, அதை தான் வந்து ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து 22வது கியூமன் ரெஜிமெண்ட் அந்த பேட்சை சார்ந்தவங்க. அடுத்த நியூஸ், ஏசிசி அப்ரூவ்டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் நீல்காந்த் மிஸ்ரா அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்க்கோட இடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக நீல்காந்த் மிஸ்ராவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யார்? ஏசிசி அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி. இவங்களுக்கான டென்யூர் 3 years. இப்போ இவங்க கரண்ட்டாக வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க், ஹெட் ஆஃப் குளோபல் ரிச்சஸ் ஆக்சிஸ் கேபிட்டல். ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் டைம் மெம்பராக எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த பிஎம், பார்ட் டைம் சேர்பர்சன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பார்ட் டைம் மெம்பராக டெலிகாம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா பரமேஸ்வரன் ஐயரை வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசிசி வந்து இன்னொருத்தரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, தருண் கபூர் அஸ் பிஎம் அட்வைசர் ஃபார் 1 year எக்ஸ்டென்ஷன் எஃபெக்டிவ் ஃப்ரம் 10 June 2026. நெக்ஸ்ட் நியூஸ், சாஃப்ட் பேங்க் சோல்ட் இட்ஸ் 3.25 ஸ்டாக் இன் லென்ஸ்கார்ட் சொல்யூஷன் டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், சிஎம்எஃப் இன்சூரன்ஸ் குளோபல் ஃபண்ட்ஸ். டோட்டல் வேல்யூ 2,873.30 crore. அதாவது சாஃப்ட் பேங்க் அதோட 3.25 ஸ்டாக்கு லென்ஸ்கார்ட் சொல்யூஷன் அதை வந்து விற்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி, மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ், லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் பேசஞ்சர் வெஹிக்கல். ஸோ ஹர்தீப் சிங் பூரி வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸோட மினிஸ்டர். அவங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் பேசஞ்சர் வெஹிக்கலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கல்னால் என்னென்னா இதில் பெட்ரோல் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் எத்தனால் அப்புறம் பெட்ரோல் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு வெஹிக்கல் ரன் ஆகும். அதை தான் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கல்னு சொல்கிறோம். ஸோ அந்த வெஹிக்கலோட நேம் வந்து மாருதி சுசுகி வாகன் ஆர் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல். ஸோ இதில் எத்தனால் பிளெண்டிங் ரீச் 20% இன் 2025-2026. அதாவது இந்தியா வந்து டார்கெட் வச்சுருந்தாங்கல்ல, அதை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இந்த எத்தனால் பிளெண்டிங் மூலமாக 20% ரீச் பண்ணிட்டாங்க. ஓகே, சப்போர்ட்ஸ் E20 E100 blends with recalibrated ECU. அடுத்த, யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்காரி, மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ், லான்ச்டு ஹீரோ மோட்டோ கிராப் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் பைக்ஸ்.
ஸோ இவங்களும் வந்துட்டு 2 ஹீரோ மோட்டோகார்ப் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்ப்ளெண்டர் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல், ஹெச்எஃப் டீலக்ஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறது ஹீரோ மோட்டோகார்ப். சப்போர்ட்ஸ் E20, E85 blends with flex fuel components. ஸோ நித்தி ஆயோக் கிளாசிஃபைஸ் எத்தனால் பேஸ்டு FFV as ஜீரோ எமிஷன் வெஹிக்கல்ஸ். ஸோ நித்தி ஆயோக் வந்து கிளாசிஃபை பண்ணி இது கொடுப்பாங்க. அடுத்த நியூஸ், இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் கோனா ஸ்ரீகார் பரத் அனௌன்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். இவங்க எந்த ஸ்டேட்னா ஆந்திர பிரதேஷ்காரவங்க. நெக்ஸ்ட், ஃபேமஸ் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் அண்ட் ஃபார்மர் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் சுபாஷ் சி கேஷப் பாஸ்ட் அவே. ஸோ இவங்க வந்து சுபாஷ் சி கேஷப் வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க பத்மபூஷன் அவார்டு 2015 பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக வாங்கியிருக்காங்க. இது இந்தியாவிலே வந்து 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. எங்கே பார்ன் ஆயிருக்காங்கன்னா யூபியில் பார்ன் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், வெட்டரன் பாலிவுட் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் ஃபார்மர் சென்ட்ரல் போர்டு ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சேர்மன் பஹல்ஜ் நில்ஹானி பாஸ்டாவே. அவங்களும் வந்து இறந்துட்டாங்க. பார்ன் வந்து பாகிஸ்தான், ஆனால் பாஸ்டாவே ஆனது வந்து மகாராஷ்டிராவில். அடுத்த நியூஸ், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ஃபைட் அகெயின்ஸ்ட் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங், June 5. ஸோ இந்த டே வந்து IUU ஃபிஷிங் சொல்லுவாங்க. அதாவது இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங். அப்படின்னா அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் ஃபிஷ் பிடிக்கிறது, ஃபிஷ்ஷரோட அந்த லாவை வந்து மீறி மீன் பிடிக்கிறது, பிடிச்ச மீனோட அளவை வந்து அரசாங்கத்திட்ட வந்து அந்த கவர்மெண்ட்டிட்ட வந்து சொல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனை கப்பல் போகுது, எத்தனை கப்பல் வந்து இருக்குது, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து மீறி பிடிப்பாங்க. ஸோ அந்த தான் வந்து இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் சொல்லுவோம். இது June 5 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதை ஆர்கனைஸ் பண்ணுறது FAO. ஃபர்ஸ்ட் அப்சர்வன்ஸ் வந்து 5th June 2018, எடிஷன் வந்து 9th எடிஷன். நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் லெவல் கிராசிங் அவேர்னஸ் டே June 5, எடிஷன் 18th 2026. ஸ்லோகன் அலர்ட் டுடே சேஃப் டுமாரோ. ஸோ லெவல் கிராசிங்னா என்னென்னா, ரோடும் சரி இந்த ரயில்வே ட்ராக்கும் வந்துட்டு ஒரே இடத்துல கிராஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லெவல் கிராசிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஆக்சிடெண்ட் இதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த லெவல் கிராசிங் அவேர்னஸ் டே. இது June 5 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நியூஸ், TN கவர்மெண்ட் அண்ட் L&T சைன்டு அண்ட் MOU. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் L&T வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 18,600 crore. 3 மேஜர் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் 1 வந்து டேட்டா சென்டர், 15,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் காஞ்சிபுரம். எதுக்காகனா அந்த டேட்டா சென்டரை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ப்ராஜெக்ட் 2 எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,500 crore. பிளேஸ் வந்து கோயம்புத்தூர். ஜாப் வந்து 2000 வரைக்கும் வந்து ஜாப் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் 3 வந்து சிப்யார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1,100 crore. இது பிளேஸ் வந்து காட்டுப்பள்ளி சிப்யார்ட், திருவள்ளூர். ஜாப் வந்து 5,700 ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னா, TN டார்கெட், அதாவது தமிழ்நாடோட டார்கெட் வந்து 1.5 trillion எக்கனாமி வந்து ரீச் பண்ணணும் 2036 அப்படின்னு சொல்லி தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. That's all. Thank you friends. Subscribe my channel and share with your friends. Stay tuned for June 7th and 8th current affairs.